வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க ஒரு மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு ஒரு லிரிக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஸ்டிச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கப்புள்ஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணாலும் சரி, இல்லை சோலோவாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணாலும் சரி, அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ பாய்ஸும் ஒரு ஃபோட்டோ கேர்ள்ஸ் அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்படி ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ ஃபோட்டோஸை அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ எங்கள் ஸ்டிச்சில் இப்போ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இந்த ரேஷியோவில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதை லைட்டாக அந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதிக ஸ்பேஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கிராப் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபேஸ் மட்டும் தெரியணும். மீதி சப்ஜெக்ட் எல்லாமே வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோஸ் அந்த ஃப்ரேம் வந்து பக்காவாக உங்களுக்கு செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 ஃபோட்டோஸும் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டேன். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். லைட்னஸையும் மோஸ்ட்லி ஃபுல்லாக கூட மைனஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணியிருப்போம் கொலேஜாக அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைடில் கொஞ்சம் லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று பாய்ஸு ஒன்று கேர்ள்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் சோலோவாக இருக்கீங்கன்னா சோலோவாக எல்லா ஃபோட்டோஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்கில் வந்துடுங்க. லைட்டாக பேக்கில் வந்துட்டு அங்கே டிராஃப்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். கீழே உங்களுக்கு ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து அவுட்லைனை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அவுட்லைன் வேணுமோ நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துக்கிட்டு அதோட அவுட்லைனோட சைஸை வந்துட்டு கொஞ்சோண்டு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் பார்டர் மாதிரி தெரியக்கூடாது. லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. மறுபடியும் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ராப் பண்ணி வச்சுருப்போம் அந்த இதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சைடில் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் ஃப்ளவர் இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை லைட்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடில் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா விட்டுருங்க. அது யுவர் சாய்ஸ் தான். அது ஆப்ஷன் தான். ஸோ அதனால் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. இப்போ மறுபடியும் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இது வரையும் சொன்ன ஸ்டெப் எல்லாம். இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துட்டு வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் லிரிக்ஸ் சாங் எதுவும் கொடுக்கல. ஓனாக உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் சாங்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன லிரிக்ஸ் சாங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பிளண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் தெரியும். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் வந்து விட்டுருக்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபில்டரில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருந்தால் லிரிக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரே ஒரு எமோஜிஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஏதாவது ஒரு எமோஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கீழே இல்லை நீங்கள் இந்த இடத்துல ஒரு 3-4 எமோஜியை கூட ஆட் பண்ணி ஒட்டுக்காக கூட செட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வைக்கிறத பொறுத்து இருக்குது. அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை பர்ஃபெக்டாக கொஞ்சம் மேக் பண்ணியாச்சு.
பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமே மைனஸ் பண்ணிவிட்டு அப்படி பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராகவே ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.